என்னோட சேனலை நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஹாட்டான ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செஃப் தாமு சார் சொல்லி கொடுத்த வர மிளகா கோழி வறுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சு. இது பேச்சுலர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தேவை வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வெறும் வர மிளகா, சிக்கன், போன்லெஸ் சிக்கன், உப்பு, இவ்வளோதாங்க. செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எப்போவுமே வந்து சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஏன் இதை பேச்சுலர் டிஷ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லெண்ணெய் காஞ்சோன்னா வரமிளகா ஒரு 5-6 நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10-15 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது லப்பர் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் பேச்சுலர் டிஷ் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சில பொருள் இருக்காது. மஞ்சத்தூள் இருக்காது, மிளகாத்தூள் இருக்காது, அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு டக்குன்னு போய் வாங்குறதுக்கும் அலுப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டிஷ் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து ரசம் சாதம், கர்ட் ரைஸ்க்கு டாப் நாச்சாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.